ஹலோ மக்களே, செம்மையான ஒரு அரசு வேலைவாய்ப்போட தான் நான் உங்களை செஞ்சுருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு மிஷன் தாங்க. பிடிஓ ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பிடிஓ ஆஃபீஸில் தான் நமக்கு இந்த வேலைவாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன தொடருது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன எஜுகேஷன் வேணும், எவ்வளோ சம்பளம் அப்படின்றது தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, த சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க தான் இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களாக எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 30 பேரை எடுக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாதம் 60,000 சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதுக்கு மெடிக்கல் ஆஃபீஸர்ன்றதுனாலவே நமக்கு எம்பிபிஎஸ் டிகிரி வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவிலேருந்து அப்ரூவ் பண்ண ஒரு நல்ல காலேஜில் எம்பிபிஎஸ் நீங்கள் முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்பு தாங்க. இந்த ஸ்டாஃப் நர்ஸ் 32 பேரை எடுக்கிறாங்க. 32 பேருக்குமே 18,000 ஒவ்வொருத்தவங்களுக்கும் சம்பளம் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும், டிப்ளமோ முடிச்சிருந்துருக்கணும், நர்சிங்கில் முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு போக டிப்ளமோ இன் ஜிஎன்எம் ஆர் இல்லைன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? கவர்மெண்ட் காலேஜஸ்லேயோ இல்லை கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ப்ரைவேட் நர்சிங் காலேஜில் நீங்கள் முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது எவ்வளோ வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 50 வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னா, எம்பிஹெச்டபிள்யூ, அதாவது மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அப்படின்ற மாதிரி ஒரு ரோலுங்க. இதை 12 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. 12 பேரில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் 14,000 சம்பளம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருந்துருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் +2 படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. மினிமமாக +2 படிச்சிருந்துருக்கணும். பயாலஜியோ பாட்னியோ ஜுவாலஜியோ படிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ் கம்பல்சரியாக 10th எடுத்துருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மஸ்ட் பொசஸ் 2 இயர்ஸ் ஆஃப் மல்டிபர்பஸ் ஹெல்த் கேர் ஒர்க்கராக நீங்கள் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டரோ சானிட்டரி எக்ஸ்பெக்டரோ கோர்ஸ் ட்ரைனிங் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவுமே 50 வயசுக்கு கீழே இருந்தால் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கடைசி ஒரு ரோல் என்ன அப்படின்னா, சப்போர்ட் ஸ்டாஃப் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 66 பேர் எடுக்கிறாங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ சேலரி அப்படின்னா 8,500 கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமமாக நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்குமே வயது 50 வயசுக்கு கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இது பியோர் அண்ட் பியோர் கான்ட்ராக்ட் பேசிஸ் வேலைங்க. சரிங்களா? 11 மாதத்துக்கு நீங்கள் டெம்பரரியாக வேலை பார்க்க போகிறீங்க. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்டில் நீங்கள் வேலை பார்க்குறாங்க. சரிங்களா? கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான் அவங்க திருப்பி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு தடவை கான்ட்ராக்ட் பீரியட் 11 மந்த்ஸ்ன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரி இது கான்ட்ராக்சுவல் ஜாப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்க? டெர்மினேட் பண்ணாலும் நாங்கள் எந்த ரீசன் மென்ஷன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் இந்த ஒரு வெப்சைட்டில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டடாக சைன் பண்ணி நீங்கள் இதெல்லாமே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களோட ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், அதாவது உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டோ எஸ்எல்சியோ ஹெச்எஸ்சி சர்டிஃபிகேட்டோ, அது போக எவிடன்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மார்க் ஷீட், எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி டிகிரியோ ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டோ மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ட்ரைனிங் சர்டிஃபிகேட்டோ, எந்த சர்டிஃபிகேட் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அதோட ஒரு செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு நர்ஸாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்துருப்பீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அதையுமே டியூலி அட்டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சிருந்துருப்பீங்களா, அதையுமே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதை மார்க் ஷீட்டை நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10th 12th எலிஜிபிள் மார்க் ஷீட் இருக்கு இல்லையா, அது வேணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். ரெசிடென்ஸ்க்கான ஏதாவது ஒரு ஓட்டர் ஐடியோ இல்லை ஆதார் கார்டோ ரேஷன் கார்டோ வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? சர்டிஃபிகேட் ஆஃப் கேரக்டர், அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் கேரக்டரும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட தான் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 8 AM இருந்து
12 பிஎம் வரைக்கும், திருப்பி 4 பிஎம்லேருந்து 8 பிஎம் வரைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இது அந்த மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்ட ஒரு வேலைவாய்ப்பு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே கீழேயுமே அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தான் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.